வணக்கம். சிறப்பு நேர்காணலுக்கு வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் இன்றைய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு சிவபிரியன் அவர்கள். வணக்கம். வணக்கம். பாஜகவுடைய முக்கிய தலைவர் திரு அண்ணாமலை தேர்தல் பொறுப்பிலிருந்து தற்காலிகமாக விடுவித்துக் கொள்வதாக திரு நயினா நாகேந்திரனை சந்தித்து கடிதம் கொடுத்திருக்கிறார். காரணம் தந்தையின் உடல்நலத்தை சுட்டிக்காட்டியிருக்கிறார். உண்மையான காரணம் அதுதானா அப்படின்ற விவாதம் நடக்கிறது. இல்லை, உண்மையிலே அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிறது வெளிப்படையாக தெரிகிறது. அதில் எந்த மாற்று கருத்தும் இருக்கிற மாதிரி தெரியல. பட் அதற்கு மேல் ஒரு காரணம் இருக்கிறது. திரு அண்ணாமலை அவர்கள் எப்பொழுது கடந்த ஏப்ரல் 2025 அதிமுகவுடன் பாஜக கூட்டணி வைப்பதற்காக பதவியிலிருந்து விலகி கொண்டாரோ அன்னைக்கிலிருந்தே அவருக்கு தமிழ்நாடு பிஜேபி ஏடிஎம்கேவோட அவங்க ஹேண்டில் பண்ணுற விதம் அவருக்கு பிடிக்கலங்கிறது ரொம்ப வெளிப்படையாக தெரிகிறது. நிறைய இடங்களில் அவர் அவருடைய டிஸ்ப்ளஷரை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஓப்பனாக வெளிப்படுத்தலைனாலும் அதற்கான அந்த இன்ட்ஸை நிறைய இடத்துல கொடுத்துருக்கிறார். அதனுடைய வெளிப்பாடாக தான் நான் இதை பார்க்குறேன். ஒன்று. ரெண்டாவது, ஒரு முன்னாள் மாநில தலைவர், இன்னொன்று அந்த கட்சியில் அவர் எந்த மேடைக்கு போனாலும் கரகோஷம் அதிகமாக வர்றது அவருக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் கிடையாது. அவர் பேரை சொல்லும் பொழுது இல்லை அவரை பார்க்கும் பொழுது. 23ஆம் தேதி ஜனவரி 23ஆம் தேதி மதுராந்தகத்தில் நடந்த அந்த கூட்டத்துக்கு நான் போயிருந்தேன். அங்கே பிரதமருக்கு அடுத்தபடியாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஈக்குவலாக ஒருத்தருக்கு கரகோஷம் வந்ததுன்னா அது அண்ணாமலை அவர்களுக்கு மட்டும்தான், வேறு யாருக்குமே அப்படிப்பட்ட ஒரு கரகோஷம் வரல. இபிஎஸ் அவர்களுக்கு அதிமுகவினுடைய தொண்டர்களும் தலைவர்களும் எழுந்து நின்று கரகோஷம் எழுப்பினர். அண்ணாமலை அவர்களுக்கு பாஜகவிலிருந்து வந்தவங்க எல்லாருமே அவ்வளோ பெரிய ரிசப்ஷன் கொடுக்குறாங்க. இதே ஜனவரி மாதம் நடந்த புதுக்கோட்டையில் நடந்த அமித்ஷா அவர்களின் கூட்டத்திலையும் அதே விஷயம். அமித்ஷா அவர்கள் அண்ணாமலை பெயரை உச்சரிக்கும் பொழுது அவ்வளோ பெரிய ஆர்ப்பரிப்பு, அவரே கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு சொல்லிட்டு தான் அவரை பேச்சை தொடங்க முடியுது. ஸோ அப்படிப்பட்டு தொண்டர்கள்கிட்ட ஒரு பர்சனல் கனெக்ட் அண்ணாமலை அவர்களுக்கு இருக்கிறது. பாஜக தொண்டருடைய எண்ணத்திலேருந்து நீங்கள் பேசுனீங்கன்னா அவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு தலைவர் கிடைக்கிறது ரொம்ப ஒரு பெரிய அபூர்வமாக அவங்க பார்க்குறாங்க. அந்த மாதிரி ஒரு திராவிட கட்சிகளில் இந்த மாதிரி ஒரு அலாதி அன்பு தொண்டர்கள் தலைவர்களுக்கு கொடுப்பாங்க. பட் பாஜக அப்படிங்கிற கட்சியை கிட்டத்தட்ட ஏப்ரல் 2025 வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சியாக பாஜக செயல்பட்டதுன்னு சொன்னால் அது மிகையாகாதுன்னு நினைக்கிறேன் நான். அந்த அளவுக்கு பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னால் பிஜேபியோட ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துடும். ஆக்டிவாக வச்சிருந்தார், ரொம்ப ஆக்டிவாக கட்சியை வச்சுருந்தாரு. அது இல்லாமல் முதல் முறையாக பாஜக அப்படிங்கிற அந்த கட்சி கொடி, அந்த கட்சியினுடைய சின்னத்தை தமிழ்நாட்டில் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் கொண்டு சேர்த்தவர். என் மண் என் மக்கள் அப்படிங்கிற யாத்திரை மூலமாக 2-3 அந்த கான்ஸ்டியூன்சிக்கு நானே போயிருக்கிறேன் ஆஸ் எ பத்திரிகையாளராக கவர் பண்ணுறதுக்கு. அப்போ அவங்களுக்கு எழுச்சி உற்சாகம் அதெல்லாம் இருக்கிறது. இன்னொன்று தைரியமாக பேசுகிறாரு, போல்டாக பேசுகிறாரு, ஏடிஎம்கேவையும் கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு அப்படின்னும் போது அவருக்கான ஆதரவு கட்சிக்குள்ளே இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு தலைவரை நீங்கள் கொண்டு போய் 6 கான்ஸ்டியூன்சிக்கு மட்டும் நீங்கள் இன்சார்ஜாக இருங்கன்னு சொல்கிறது உண்மையில் அது ஒரு இன்சல்ட் தான். அதில் வேற எந்த அது எல்லாருக்குமே பண்ணியிருக்கிறாங்க. மற்ற மாநில தலைவர்களுக்கும் அது இன்சல்ட் தான். நீங்கள் இது போன்ற தலைவர்களை நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் ஸ்டேட் வைட் டூர் போட்டு அவங்கள நீங்கள் யூஸ் பண்ணணும். இல்லை, ரொம்ப ஒரு குரூஷியல் எலெக்ஷன் எங்கே பாஜக போட்டியிடுதோ இல்லை எங்கே கூட்டணி தலைவர்கள் போட்டியிடுறாங்களோ அங்கே இவங்க மாதிரியான ஒரு வலுவான தலைவர்களுடைய ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஒரு ஆக்கப்பூர்வமாக அதை பார்க்க முடியாதா? இல்லை, ஆக்கப்பூர்வமாக பார்க்கலாம். ஆனால் நீங்கள் இது போன்றவர்களை ஒரு 6 கான்ஸ்டியூன்சியில் நீங்கள் முடக்குறீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அப்போது நீங்கள் 6 கான்ஸ்டியூன்சி இன்சார்ஜாக இவங்களை கொடுத்துட்டிங்கன்னா அப்போ என்ன ஆகும்னா இவங்க அந்த 6 கான்ஸ்டியூன்சியை ஜெயிக்கணும். அந்த 6 கான்ஸ்டியூன்சியில் நின்னீங்கன்னா அங்கே கூட்டணி கட்சியோ இல்லை யாரோ ஒரு கட்சி உங்கள் கட்சி நிற்குது. அந்த கட்சியை நீங்கள் ஜெயிக்க வைக்கிறது இந்த 6 கான்ஸ்டியூன்சியில் மட்டும்தான் நீங்கள் இருக்கு. அண்ணாமலை பொறுப்பு அது மாறுது. அண்ணாமலையினுடைய பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டியாக மாறும். அங்கே ஏதாவது ஃபெயிலியர் வந்ததுன்னா அதுக்கு அண்ணாமலை காரணம் என்று சொல்லப்படுவார். கிட்டத்தட்ட 2024ஆம் ஆண்டு பாஜக தன்னுடைய தலைமையில் ஒரு கூட்டணி அமைச்ச போது அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூரினுடைய வேட்பாளராக இருந்தார். அதை மீறி அவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 கான்ஸ்டியூன்சிக்கு போய் மற்ற கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு அவர் போய் பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தார். ஏன்னா அங்கெல்லாம் பெருமளவில் கூட்டங்கள் வந்தது. நீங்கள்
மற்றவர்கள் என்ன வேணும்னா சொல்லட்டும். கோயம்புத்தூரை பொறுத்தவரையில் ஒரு கிளாஸ் போலரைசேஷன் வந்தது இந்த முறை முதல் முறையாக. கேஸ்ட் போலரைசேஷன் இல்லாமல் ஒரு கிளாஸ் போலரைசேஷன். மிடில் கிளாஸ் ப்ளஸ் யங் ஓட்டர்ஸ் வந்து அண்ணாமலை அவர்களுக்கு ஓட்டு போடுவதும், மற்றவர்கள் வந்து திமுகவுக்கும் ஓட்டு போடுவது, சிறுபான்மையினர் டிஎம்கே உடைய அந்த கிரெடிபிள் ஓட் பேங்க்கு, அவங்களுடைய மைனாரிட்டி சப்போர்ட் பேஸு, காங்கிரஸோட மைனாரிட்டி சப்போர்ட் பேஸ் அப்படிங்கிறதுலாம். ஸோ அண்ணாமலை எஸ் ப்ரூவன் இஸ் மெட்டல் அப்படின்னும் போது இது அண்ணாமலை மட்டும் இல்லை, மற்ற தலைவர்களுக்கு கூட அவங்கள கொண்டு போய் ஒரு மாநில தலைவராக இருந்தவங்களை கொண்டு போய் நீங்கள் 6 தொகுதிக்கு நீங்கள் வந்து பொறுப்பாளராக இருங்கங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு இன்சல்ட் தான். அது ஏற்கனவே திரு தினகரன் போட்டியிடலாம் அப்படின்னு சொல்லி விலகி இருக்கிறார். இப்போ திரு அண்ணாமலை தேர்தல் பொறுப்பிலிருந்து தற்காலிகமாக விலகுவதாக சொல்றார். என்ன பெர்செப்ஷனை உருவாக்கும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு இந்த மாதிரி மூத்த தலைவர்கள் விலகி நிற்கிறது? அன்புமணி ராமதாஸ் அவர்களும் நிற்க மாட்டார்னு நினைக்கிறேன். ஓ, இது என்னுடைய தகவல். அவரும் நிற்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. அப்போ வந்து ஒரு பெருமளவில் கூட்டணியில் வந்து ஒரு பெரும் எழுச்சி இருக்குது. அப்போ அண்ணாமலை போன்றவர்கள், தினகரன் போன்றவர்கள், ராமதாஸ் போன்றவர்கள் நிற்கலைன்னா அந்த கட்சியில் பெருமளவில் எழுச்சி இருக்காது. அதிமுகவில் மட்டும் அது எழுச்சி இருக்கும். பட் அதிமுகவில் கூட அவங்க எந்த அளவுக்கு போய் வேலை செய்ய போகிறாங்க, எப்படி வந்து இந்த கூட்டணி வந்து கீழே ஜெல்லாக போகுது அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய பேசுபொருளாக இருக்கு. தலைவர்கள் போட்டியிடலைன்னா அடுத்த போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுக்கே உற்சாகம் குறைஞ்சிடும். பிஜேபியில் கூட அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து மோடி அவர்கள் வந்து பிரச்சாரம் பண்ணுவாங்க, அமித்ஷா அவர்கள் பிரச்சாரம் பண்ணுவாங்க, பார்ட்டிக்கு ஸ்ட்ரென்த் இருக்குதுன்னெலாம் சொல்லலாம். பட் டிடிவி தினகரன் அவர்கள் போட்டியிடலைன்னா அவங்க ஒரு 7 பேருக்கோ 8 பேருக்கோ வாங்கி கொடுக்குறாங்கன்னா அவர் போய் அங்கே வேலை செய்வார். பட் ஜென்ரலி வந்து பெர்செப்ஷன் வந்து இந்த தலைவர்கள்லாம் போட்டியிட மறுக்கிறார்கள். இல்லை, அந்த தொகுதிகளுக்கு பிரச்சாரத்துக்கு போகிறதுக்கு மட்டும் அவங்க தேவைப்பட மாட்டாங்க இல்லையா? கூட்டணிக்கே பிரச்சாரத்துக்கு போக வேண்டியது அவங்க தேவைப்படுவாங்க சார். அப்போ அவங்க போட்டியிட்டாங்கன்னா அந்த தொகுதியில் ஜெயிக்கணும்னு ஒரு ப்ரெஷர் இருக்கும். இவங்க கட்சி வேட்பாளர்களுக்கு போய் பிரச்சாரம் பண்ணணும்னு ஒரு ப்ரெஷர், கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு பிரச்சாரம் பண்ணணும்னு ஒரு ப்ரெஷர். இது எப்படி அவங்கள எல்லா ப்ரெஷரும் இருக்கும் பாலிடிக்ஸில். இது என்ன ஆகும்னா, இப்போது டிடிவி தினகரன் போட்டியிடாத காரணம் அவர் அதிமுகவை நம்பலை, அண்ணாமலை அவர்கள் போட்டியிடாதது காரணம் அவர் அதிமுக தலைமையில் இருக்கிற கூட்டணியில் ஜெயிச்சு அவர் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எல்லாருக்கும் வரும். அண்ணாமலை அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாலே வந்து சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடணுமா வேணாமாங்கிற ஒரு யோசனையில் இருந்தாருங்கிற தகவலும் இருக்கிறது. இன்னொன்று 2024 தேர்தலில் கூட அவர் வந்து பாஜக தலைமையிலான கூட்டணிங்கிறதுனால தான் போட்டியிட்டார். இல்லைன்னா அவர் போட்டியிடுறதுக்கு அவருக்கு ஐடியா கிடையாது. பேசிக்கலி அவருடைய எண்ணம், அவருடைய சப்போர்ட்டர்ஸ்லாம் சொல்கிறது என்னென்னா ஏடிஎம்கே உடைய சப்போர்ட்டில் ஜெயிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு, பாஜகவுடைய இண்டிவிஜுவல் சப்போர்ட்டில் ஜெயிக்கணுங்கிறது தான் அவருடைய எண்ணம். ஏன்னா தட் இஸ் வாட் ஹி ப்ராபகேட்டட். ஆனால் இன்னொரு பெர்செப்ஷனும் வச்சாங்க விவாதங்களில் பேசக்கூடிய பத்திரிகையாளர்கள், திரு எடப்பாடி பழனிசாமியை ஸ்ட்ரென்தன் பண்ண வேண்டான்னு இவங்களாம் நினைக்கிறாங்க அப்படின்னு. அதுவும் சரியா இருக்குமா? அது நிச்சயமாக இருக்கும். இப்போது இவங்களை பற்றியே நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் டெல்லியிலிருந்து வரக்கூடிய தலைவர்கள் யாருமே வந்து அதிமுகங்கிற பேரை உச்சரிக்க மறுக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பேரை உச்சரிக்க மறுக்கிறாங்க. இதை நான் வந்து ஒரு குற்றச்சாட்டாகவே வைக்கிறேன். அமித்ஷா அவர்கள் பேசினார் புதுக்கோட்டையில், எத்தனை முறை அதிமுகவினுடைய பெயரை உச்சரித்தார், எத்தனை முறை எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு சொன்னார். ஒரு முறை கூட சொல்லலை. பிரதமர் அவர்களுடைய மதுராந்தக கூட்டத்தில் நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன், ஏதாவது ஏடிஎம்கே பற்றி சொல்கிறாரா, இல்லை இபிஎஸ் பற்றி. இபிஎஸ் அவர்களேன்னு சொல்லிட்டு அதன் பிறகு அதிமுக என்ற பெயரையும் உச்சரிக்கவில்லை. இபிஎஸ் தான் எங்களுடைய சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் அப்படிங்கிறதையும் அவர் வாய் திறந்து சொல்ல. ஆனால் இந்த பக்கம் மோடி அவர்களுடைய படம், இந்த பக்கம் இபிஎஸ் அவர்களுடைய படம் இருந்தது. நாம் புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது எல்லாமே ஏடிஎம்கே கூட்டணியில். அவங்களா எதையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இந்த கூட்டணி வந்து இன்ஹெரண்டாக ஒரு ஒரு ட்ரஸ்ட் டெபிசிட் இந்த கூட்டணிக்குள்ள நிச்சயமாக இருக்குது. ஒரு நம்பகத்தன்மை இல்லை முதல்ல இருந்து. இப்போ ஓட் டிரான்ஸ்ஃபரில் சிக்கல் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நிறைய முயற்சிகள் எடுக்கிறாங்க. பட் இது போன்ற இந்த மிஸ்டெப்ஸ் இருக்குல்ல, திரு நயினார் போன்றவர்கள் செய்யக்கூடிய இந்த மிஸ்டெப்ஸ், நயினார் அவர்களுடைய அந்த மிஸ்டெப்பால் தான் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் வந்து என்டிஏ விட்டே போனாங்க. அதுதான் உண்மை. திரு ஓபிஎஸ் போன்ற ஒரு மூத்த தலைவர் வந்து நான் நயினார் அவர்களுக்கு 3 முறை தொலைபேசியில் தொடர்பு கொண்டேன், அவர் என்னை பேசலைன்னு சொல்லும் போது அது இட் ரிஃப்ளெக்ட்ஸ் புவர்லி ஆன் த பிஜேபி. இன்னொன்று நான் ரொம்ப ஓப்பனாக சொல்கிறேன் கார்த்திகேயன், ஓபிஎஸ்க்கு என்ன வேணும்? அவருக்கு வந்து பொலிட்டிக்கல் ரிலவன்ஸ். அந்த பொலிட்டிக்கல் ரிலவன்ஸ் அவர் எப்படி கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு? பிரதமர் வரும்போது என்னை பார்க்குறாரு,
எனக்கு வந்து நான் வணக்கம் வைக்கும் போது பிரதமர் வணக்கம் வைக்கிறாரு, என்னை தட்டி கொடுக்குறாரு பிரதமர், 2 ஃபோட்டோ வரப்போகுது, அதை வந்து டிவில எல்லாம் ஃப்ளாஷ் பண்ணுவாங்க. என் சப்போர்ட்டர்ஸ் வந்து ஓகே இன்னமும் பிரதமரோட குட் புக்ஸில் நம்ம தலைவர் இருக்கிறாருன்னு நினச்சிப்பாங்க. அவ்வளவுதான் அவர் கேட்குறது. பாக்கியம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தி அவர் அறிக்கை போனார். அப்போது அந்த ஒரு ஃபோட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி கூட நீங்கள் ஓபிஎஸ்க்கு வந்து பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னா அப்போ என்ன விஷயம்? அங்கே தான் அந்த கேள்வி எழுந்தது. திரு அண்ணாமலை போன்றவர்கள் தலைவராக இருந்திருந்தால் இது நடந்திருக்குமா? சரி, என்ன இம்பேக்ட் இப்போ இந்த பெர்செப்ஷன் அதிமுக பாஜக கூட்டணி மேல விழுது, முக்கிய தலைவர்கள் இந்த கூட்டணியில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரா போட்டியிடாம விலகுகிறார்கள்ங்கிறத இது யார் கல்டிவேட் பண்ண போறா? இது ஆப்வியஸாக டிஎம்கே தான் கல்டிவேட் பண்ணுவோம். கான விஷயங்களை டிஎம்கே தான் கல்டிவேட் பண்ணுவாங்க. வேற யாரும் கல்டிவேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை அங்கங்கே விஜய் அவர்களுடைய தாவேக்கா கல்டிவேட் பண்ணும். பட் அது வந்து பாக்கெட்ஸில் மட்டும்தான் அவங்களால கல்டிவேட் பண்ண முடியும். ஏன்னா அவங்களுடைய பிரச்சார என்ன சொல்கிறது, அந்த கேம்பெயின் லைன் வேறு, இவங்களோட கேம்பெயின் லைன் வேறு. இவங்க டிஎம்கேயோட கேம்பெயின் லைன் என்னென்னா தமிழ்நாடு வர்சஸ் என்டிஏ அப்படின்னு கொண்டு போகிறாங்க. விஜய் அவர்களுடைய கேம்பெயின் லைன் வந்து 2 பேருமே வேணாம், நான் மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு மாற்று, ஊழல் சக்தியும் வேணாம், அடிமை சக்தியும் வேணாம், விசிலுக்கு ஓட்டு போடுங்க. ஏன்னா அவர் வேறு மாதிரி ஒரு விஷயத்தை கேட்கும்போது இந்த வாக்குகள் இந்த ஒரு பெர்செப்ஷன் பேட்டிலால் அதிமுகவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கிரெடிபிலிட்டி கிரைசிஸ்னால பலனடைய போவது வந்து திமுகவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கிரெடிபிலிட்டி கிரைசிஸ் என்ன பிரச்சனைனா 2024ஆம் ஆண்டு தேர்தலில் பார்த்தீங்கன்னா பாஜக வந்து எல்லா மூத்த தலைவர்களையும் களமிறக்குனாங்க. களமிறக்கும் போது அது வந்து ஒரு பெரிய, ஏன்னா எல்லாருமே கொஞ்சம் மக்களுக்கு பரிச்சயமானவர்கள். தமிழிசை சவுந்தரராஜன், திரு ஏசி சண்முகம், அப்புறம் திரு அண்ணாமலை அவர்கள், இது போன்ற எல்லா அவங்க கிட்ட யாரெல்லாம் பிரபல முகங்கள் இருந்தார்களோ, பொன் ராதாகிருஷ்ணன், எல்லா ஹெவி வெயிட்ஸை கொண்டு போய் கேம்பெயின் நீங்கள் எலெக்ஷனில் நிற்க வச்சதுனால பாஜக வந்து ஒரு பெருமளவில் ஒரு கூட்டணி வந்து அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் 2வது இடத்துக்கு போட்டி அப்படிங்கிற ஒரு பெர்செப்ஷன் கிரியேட் ஆச்சு. 18% மட்டும் இல்லை கார்த்திகேயன், 12 இடங்களில் அதிமுகவை 3வது இடத்திற்கு தள்ளியது பாஜக கூட்டணி. அந்த டேட்டா பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சென்னையில் வந்து 2 தொகுதிகள்லையும் அதிமுக வந்து 3வது இடத்துக்கு போகிறாங்க. திருநெல்வேலி, கன்னியாகுமரியில் அதிமுக இஸ் ஃபோர்ஃபிட்டிங் டெபாசிட். 4வது இடத்துக்கு வராங்க கன்னியாகுமரியில். ஸோ அப்போ என்னன்னா, அப்போ வந்து நீங்கள் ஹெவி வெயிட்ஸை நீங்கள் வந்து ஃபீல் பண்ணும்போது அது வந்து ஒரு விதமான பெர்செப்ஷன் கொடுக்கும். இவங்க ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, அதனால தான் லீடர்ஸை வந்து கொண்டு வந்து நிற்க வைக்கிறாங்க. இப்போ எல்லா லீடர்ஸும் பின் வாங்கும் போது என்னன்னா, அப்போ இவங்களுக்குள்ளேயே நம்பிக்கை இல்லையோ. கட்சி சின்னம் மட்டும் முக்கியம் இல்லை, வேட்பாளர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல தான் இப்போ நம்ம விஜய் கட்சி வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுதுங்கிறது அந்த கடைசி 1 மாதம் 1.5 மாதத்தில் இருக்குது. நீங்கள் வந்து வேட்பாளர் பரிச்சயம்ங்கிறது வேற, பட் கேண்டிடேட் செலெக்ஷன் பிளேஸ் அ மேஜர் ரோல். அதனால தான் ஒவ்வொரு கட்சியும் அந்த கேண்டிடேட் செலெக்ஷனுக்கு வந்து கிட்டத்தட்ட 3 மாதம் 4 மாதம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க வந்து ஒரு 4 கேண்டிடேட்டை சூஸ் பண்ணி அதில் 2 பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கடைசி அந்த 2ல் ஒருத்தரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நேர்காணலுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தொகுதிக்கு 20 பேர் 30 பேர் வருவாங்க, அதில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதில் காஸ்ட் ஐடென்டிட்டி யாருக்கு இருக்குது, மக்கள் செல்வாக்கு யாருக்கு இருக்குது, பண செல்வாக்கு யாருக்கு இருக்குது, எல்லாத்தையும் பொருத்தி தான் நீங்கள் பார்க்கணும். எலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு முகத்தினால் மட்டுமோ இல்லை ஒரு சின்னத்தினால் மட்டுமோ வெல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இதெல்லாம் கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்ஸ். கேண்டிடேட் ஒரு கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்ஸு, இன்னொன்று அந்த இடத்துல இருக்கக்கூடிய இஷ்யூஸு, இதெல்லாம் பொறுத்தா அந்த மக்களினுடைய எண்ணம். இப்போ வேளச்சேரி மாதிரி கான்ஸ்டிடுவன்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து எல்லாமே அக்ராஸ் த போர்டு மிடில் கிளாஸ் பீப்புளாக இருப்பாங்க, எல்லாமே படித்தவங்களாக இருப்பாங்க, இல்லை அரசு வேலையில் இருக்கிறவங்களாக இருப்பாங்க, இல்லை அரசு வேலையிலேருந்து ஓய்வு பெற்றவங்களாக இருப்பாங்க. இப்போ மயிலாப்பூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஹை கிளாஸ் பீப்புளும் இருப்பாங்க, அங்கே வந்து கொஞ்சம் லோவர் ஸ்டேட் ஆஃப் த சொசைட்டியில் இருக்கிற மக்களும் இருப்பாங்க. ஸோ உங்கள் வேட்பாளர் அப்படிங்கிறது வந்து அந்த 2 இடத்துக்கும் சரியாக இருக்கணும். கமல்ஹாசனுக்கு வேளச்சேரி சஜஸ்ட் பண்ணப்பட்டது 2021. அவர் கோயம்புத்தூருக்கு போனார், அது அவர் செய்த தப்பு. வேளச்சேரியில் நின்றிருந்தாருன்னா அவருக்கான வெற்றி வாய்ப்புகள் உண்மையிலே நல்லா இருந்திருக்குது. ஏன்னா அங்கே வந்து ஏன்னா கோயம்புத்தூர்லேயே வந்து ஒரு டயர் 2 சிட்டிலேயே வந்து கமல்ஹாசன் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 1700 வாக்குகளில் தான் தோற்கடிக்கப்படுகிறார். இப்போது டயர் 1 சிட்டியில் அதுவும் வேளச்சேரி மாதிரி ஒரு ஹைலி எஜுகேட்டட் கான்ஸ்டிடுவன்சியில் அவர் நின்றுந்தார்னா அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கேண்டிடேட்
வந்து அந்த அந்த கான்ஸ்டியூன்சியோட ப்ரொஃபைல் இருக்குல்ல, டெமோகிராஃபிக்ஸ், இதெல்லாம் கூட ரொம்ப முக்கியம். நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.